சார் வணக்கம் சார். வணக்கம் தம்பி. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கும் தம்பி. சார், ரஜினி குறித்து கான்ட்ரவர்சியலான இஷ்யூவை வந்து ஆதவர்ஜுனா அவர்கள் பேசியிருந்தாரு. 2-3 நாளா அதை பற்றி சமூக ஊடகங்கள்ல பயங்கரமா பேசிக்கிட்டு இருந்த நேரத்துல ரஜினி ஒரு பெரிய அறிக்கையை கொடுத்திருக்காரு. அதாவது காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஸ்டேட்மெண்ட்ல பதில் சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க அதை? விஜய் கமலஹாசன் 2.0 மாறிட்டாரு, விஜய் தினகரன் 2.0 மாறிட்டாருங்கிறத சீமான் உணர்றாரு. அதாவது கமலஹாசனாவது 38 கேண்டிடேட்டை போட்டு அதுக்கப்புறம் அசம்பிளியில் பலகீனம் அடைஞ்சார். தினகரனாவது ஆர்கே நகரில் ஜெயித்து 38 கேண்டிடேட் போட்டு அசம்பிளியில் பலகீனம் அடைஞ்சார். விஜய் அந்த முதல் ரவுண்டு கூட இல்லாமல் பலகீனம் அடைஞ்சிட்டார். அது விஜய்க்கு அரசியல் நடவடிக்கைகள் ஒரு சொதப்பல், ரெண்டுங்கட்டாம், அர்த்தநாரீஸ்வரர் தனம், ஒரு தைரியம் இல்லாத ஒரு தனங்கிறத இவர் ரஜினிகாந்த் புரிஞ்சுக்கிட்டு காலம் பேசாது பொறுத்திருந்து பதில் சொல்லணும்னா விஜய் ஒரு பிளாப் ஆயிடுவார் அரசியல்ங்கிறத ஒரு தீர்க்க தரிசனத்தோட ரஜினிகாந்த் சொல்லியிருக்கிறாரு. ரஜினி ரசிகர்கள் சார்பா தமிழ்நாடு முழுக்க போஸ்டர்ஸ் ஆதரவுக்கு எதிராகவோ தாவேக்காவுக்கு எதிராகவோ ஒட்டப்பட்டிருக்கு. காக்கா கழுகு கதையில இருந்து இப்போ வரைக்கும் ரஜினிக்கும் விஜய்க்கும் நடக்கிற அந்த பனிப்போர் என்ன சார் அது? அதான் முடிஞ்சு போச்சே, ஜனநாயகம் முடிஞ்சு போச்சே. சிவகார்த்தியின் படத்துக்கு எதிராக கூட உன் படத்தை ரிலீஸ் பண்ண முடியாத அளவுக்கு பரிதாபமான நிலைமைக்கு ஒன்று ஆளாக்கிட்டோமே. சொல்லிதானப்பா செய்தோம். நான் நடந்ததுக்கெல்லாம் கிளைம் பண்ணக்கூடியவங்க இல்லை. தாண்டிங்க நாடார் தொண்டை ரவீந்திரன் துரைசாமி 8ஆம் தேதி 9ஆம் தேதி ரிலீஸ் படத்தில் மதிப்புக்குரிய லட்சுமி சுப்பிரமணியம் பி கரஸ்பாண்டன்ட் அவங்க எல்லாருமே இருந்தாங்க. விஜய் சார்பாக கூட ரொம்ப பண்பான ஒரு தம்பி வந்து பேசினாப்புல, ரொம்ப பண்பும் ஒரு இதுவும் இல்லை. அது இப்போ நம்ம பாராட்டணும், பண்பாளர் வந்து பேசும்போது அந்த இடத்துக்குள்ள ஜனநாயகம் வராதுன்னு சொல்லி தான் நம்ம அடித்தோம். ஸோ உங்களுக்கு வந்து நாம் மோடி சென்ட்ரிக்கா செயல்படுறதுல ரஜினிகாந்துக்கு பின்புலம் இருக்குன்னு நினைக்கிறீங்க. தப்பு கிடையாது. அதனால இதை உண்மையை புரிஞ்சுக்கிட்டு ஆதவர்ஜுனாவுக்கு கருத்தை வந்து உங்களுக்கு சம்மந்தம் இல்லை நீங்கள் சொல்லணும். இதில் என்ன வெறுப்பாயிட்டாருன்னா, ரொம்ப கனவு கண்டார். 10 கோடி ரூபா ஜான் ஆரிக்சாமி கொடுத்ததே அரசியலை விட இந்த படம் ஓடுறதுக்கு தான். அதில் அடி நொறுக்கிட்டோம்ங்கிற போது அவரால் ஜீரணிக்க முடியல. அது நம்ம தான் பண்ணுறோங்கிறத சொல்லி அதை கிளைம் பண்ணுறக்கூடிய லெவல் தான் மோடிக்காக. அந்த இடத்துக்குள்ள தான் நாம் வந்து ரஜினி தோத்து நாம ஜெயித்த இடத்தையே இது பண்ணுறோம். இந்த இடம் தான் டே ஒன்னே பிரச்சனை. நம்மளை ரஜினி சென்ட்ரிக்காட்டு தூண்டி விட்டு நியூஸ் 7ல் அப்புறம் ரமேஷ்னு ஒரு தம்பியை வச்சு ரஜினி சென்ட்ரிக்கா தான் நம்மகிட்ட வந்தாங்க. ஜனநாயகம் பிரச்சனையில் ரஜினி அண்ணனுக்கு எந்த துளி சம்மந்தம் கிடையாது. விஜய் ராகுல் காந்தி ஆதரவாளருங்கிறது தான் துளியும் இதில் வந்து ரஜினிகாந்துக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. சிவகார்த்தியனுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. மோடிக்காக நாம பண்ணது. நீங்க வந்து அது சிவகார்த்தியன் பின்னணி, ரஜினி பின்னணிலாம் நீங்க நினைச்சீங்கன்னா அது 100க்கு 100 ஜோசப் விஜய் தம்பி அவர்களை தவறு. சார், திரும்பவும் கேட்குறேன், காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லும்னு சொல்றாரு. எந்த காலத்தை மையப்படுத்தி திரு ரஜினிகாந்த் அவர்கள் சொல்றாரு? தேர்தல் முடிவுக்கு முன்னாடியே விஜய் தினகரன் 2.0 கமல்ஹாசன் 2.0 போயிட்டாருங்கிறது நான் சொல்றது கரெக்டுங்கிறது ரஜினிக்கு புரியும். அப்புறம் பவன் கல்யாண் தந்தி டிவியில் கொடுத்த அந்த பேட்டியில் கூட சொல்லியிருக்காரு போல, விஜய் கிட்ட பேசி 20 வருஷத்துக்கு மேலே ஆகுது, நாங்கள் கூட்டணி தொடர்பான விஷயங்களெல்லாம் விஜய் கிட்ட இது வரைக்கும் நான் பேசணுதும் இல்லை, பேச முயற்சித்ததும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்கலாம் அதை? 0% பலன் நிரூபிக்காதவர்னு மத்திய அமைச்சர் அடிக்கிறாரு. சரி, இப்போ தான் எல்லாம் தெளிவாயிட்ட. ரஜினிகாந்துக்காக என்டிஏ கூட்டணியோட எல்லாரும் தெளிவாக நிற்கிறாங்களே, அப்போ நீ இல்லைன்னு தானே அர்த்தம், விஜயை மதிக்கலன்னு தானே அர்த்தம். இப்போ புரியுதா ஜோசப் விஜய் தம்பி? புரியுதா யாருன்னு? புரியுதா? சல்லி பசங்களை விட்டு என்கிட்ட விளையாட நினைக்கக்கூடாது. சல்லி பசங்க எங்கிருந்து வந்திருக்கேன், என் தரான்னு தெரியாமல் விளையாட நினைச்சதின் விளைவு நீங்கள் இவ்வளவு இடர்பாடுகளுக்கும் ஆளாகிறீங்க. பாசிட்டிவாக அரசியல் பண்ணியிருக்கணும். எதுக்கு ராகுல் வாழ்க மோடி ஒழிகங்கிற மாதிரி ஒரு எதிர்மறை அரசியல். என்னதான் இருந்தாலும் விஜய் வந்து தடாலடியான ஒரு முடிவு எடுத்து பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட போறாராம். அங்கே வந்து ஒரு பெரிய கட்சி அலுவலகம் வந்து திறந்துட்டு இருக்காங்க. பெரம்பூரில் விஜய் எப்படி சார்? ஜனநாயகத்தில் அவருக்கு உரிமை, மக்கள் முடிவு செய்யிட்டு விஜய் சட்டமன்றத்துக்கு போகிறதுக்கான அவர் நிற்காம கூட ஓடிடுவாருங்கிறதுனால தான் நான் அதை சொல்லாமல் வரட்டும் பார்ப்போங்கிறதுக்காக சொன்னேன். ஓகே சார், சீமான் அவர்கள் 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருந்தார் சார். தனித்து விடப்பட்டாரா, தனித்து நின்னாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. சீமான் தனிச்சு நிற்கிறாரு, விஜய் தனித்து விடப்பட்டார், விஜய் குழப்பவாதி, விஜய் ரெண்டுங்கட்டான், விஜய் பச்சோந்தி. சீமான் தெளிவானவர், ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் பிரேவ்னு தெளிவாக நிற்கக்கூடியவர். கமலஹாசன் சீமான் கம்பாரிசன் சீமானுக்கு பலன் அளித்தது போல் விஜய் சீமான் கம்பாரிசனும் சீமானுக்கு பெரிய பலன் அளிக்கும் என்று நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். அதுதான் நடக்குது. அதை அண்ணன் ரஜினிகாந்தும் புரிஞ்சுக்கிட்டு அறிக்கை விட்டுருக்கார். அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம், ஒரு இயலாமை, ஒரு ஆற்றாமை, ஒரு அதிர்ச்சி, ஒரு சோகம். ஜனநாயகம் படம் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகாது.
ம். 9ஆம் தேதி ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகும்னு நினைச்சாங்க. ஹாலிடே வசூல் அள்ளிடலாம்னு நினைச்சாங்க. ஜனவரி 26 வரை படத்துக்கு வசூல் இருக்கும்னு நினைச்சாங்க. உங்களுக்கே தெரியும், இப்பெல்லாம் எந்த நடிகர் படம்னாலும் சனி ஞாயிறு தான். ஆமா. 2 சனி ஞாயிறா, 3 சனி ஞாயிறா, 4 சனி ஞாயிறா. 4 சனி ஞாயிறு போனா அமரமாதி சூப்பர் ஹிட்டு. 2 சனி ஞாயிறுன்னா ஏதோ ஹிட்டு, இது பராசக்தி மாதிரி. 3 சனி ஞாயிறுன்னா அது ஒரு நல்ல பெரிய ஹிட்டுங்கிற லெவலில் வரும். ஸோ அந்த சனி ஞாயிறு தான் கூட்டம், ஹாலிடேஸில் தான் கூட்டம். அந்த ஹாலிடே வசூலை வந்து ஜனநாயகம் வந்து அள்ளி எடுத்துடலாம். கடைசி படம்ங்கிற இதுவும் பெரிய ஒரு பூஸ்டை கொடுக்கும். அடுத்து திமுக எதிர்ப்பு, எம்ஜிஆர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் கொண்டு வந்து சாட்டை எடுக்கிறது, இது எல்லாமே படம் ஒரு 500 கோடி வசூலை தாண்டி போயிடும். லியோ படம் மட்டும்தான் விஜய் பிளஸ் லோகேஷ் கனகராஜ் அந்த காம்பினேஷன்ல 500 கோடி போச்சு. இவருக்கு 500 கோடி இவரை நம்பி போகல. எச் வினோத் பெரிய இது கிடையாது, அந்த லோகேஷ் கனகராஜுக்குள்ள வேல்யூ எச் வினோத்துக்கு கிடையாது. ஜனநாயகம் போனா அது முழுக்க முழுக்க விஜய்க்கே வெற்றி தான். 500 கோடியும் இது லியோ விஜய் பிளஸ் லோகேஷ் கனகராஜ்னு இருக்கும். ரஜினிக்கு கூலி ரஜினி பிளஸ் லோகேஷ் கனகராஜ், ஜெயிலர் முழுக்க முழுக்க ரஜினி தான். இந்த மாதிரிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல தன் படம் ரிலீஸ் ஆக முடியாம போயிட்டேங்கிறதுல விஜய் நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டாரு. நினைக்கவே இல்லை, எதிர்பாராத அடி. 8ஆம் தேதியே தம்பி ஜோசப் விஜய நீ மோடிக்கு எதிராக ராகுலுக்கு ஆதரவா இருக்கிறோம். மற்றபடி தம்பி ஜோசப் விஜய் நல்ல டான்சர், ஃபைட்டர், சிங்கர், என்டர்டெய்னர். நானே சர்க்கார் படத்தை 3 தடவை பார்த்தேன், ஸ்டைலிஷாக நடிச்சிருந்தாரு. என் தலைவா படத்தை கூட நான் தேவபடிசில் பார்த்து 26 பேர் அன்னைக்கு குறைவான ஆடியன்ஸ்னாலும் வந்தவன் எல்லாம் கைத்தட்டினாங்கிற அதையும் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். அது நம்ம உண்மை நிலைமையை நம்ம சொல்லுவோம். பாண்டே போன்ற தம்பிமாரெல்லாம் இவரை தூக்கி பேசும்போது, தமிழிசை போன்ற சகோதரிகள்லாம் இவரை தூக்கி பேசும்போது, நம்ம மோடி சைட்ல இருந்து இவரை அடித்து தூக்கி வீசணும் நம்மன்னு வெளிப்படையா ஷேர்கபி சுத்கர் வாரணகிரத்து எங்கள் பழமொழிப்படி சிங்கம் மறைஞ்சு சண்டை போட்டதை யாரும் பார்த்துருக்க முடியாது, நேருக்கு நேராக சண்டை போட்டதை யாரும் பார்த்துருக்க முடியாதுங்கிற லெவலில் இவர் தம்பி ஜோசப் விஜய்க்கு எதிரான அரசியல் ஆட்டங்களை நம்ம ஆடுறத அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா ரஜினி தூண்டுதல்ல தான் இது என்ன நினைச்சிட்டாரு. ரஜினிக்கு அதுக்கு சம்பந்தமே துளியும் கிடையாது. நாங்க அடிச்ச அடிக்கு எங்கேயோ அடிச்சா எங்கேயோ நெறிகட்டுமாங்கிற மாதிரி நீங்க ரஜினியை பேசுனதுக்கு ரஜினி தான் பெரிய ஆளுங்கிறது மீண்டும் தமிழ் மண்ணில் நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஓகே சார், ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி விஜய் வந்து ஆதவர்ஜனா வச்சு இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்ல வச்சிருக்காரா சார்? அது உண்மைதானா, நம்ம அப்படி எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக அப்படிதான் சொல்ல வச்சிருக்கிறாரு. அது தவறான புரிதலில் சொல்ல வச்சிருக்கிறாரு. அது வந்து ரஜினி பின்னணிங்கிற மாதிரி அவர் தப்பு கணக்கு போடுறாரு. அதில் உண்மையை துளியும் உண்மை கிடையாது. ஓகே சார், ரஜினிகாந்த் வந்து என்ன இம்பாக்டை கிரியேட் பண்ணிட போறாரு அரசியல் வட்டாரம்? ரஜினி இம்பாக்ட் கிரியேட் பண்ண மாட்டாரு. அனைத்துவரும் பொதுவானவர், விஜய் உட்பட எல்லாருக்குமே பொதுவானவர் ரஜினிகாந்த். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு கால் சந்திப்போம். நன்றி சார். நன்றி.